சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். ஜூனியர் விகடனில் தொடராக வந்து மக்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை உருவாக்கிய எழுத்தாளர் லட்சுமி சரவணகுமாரின் 2ஆம் ஆட்டம் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்போதே விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி 2ஆம் ஆட்டத்தை உடனே கேளுங்க. ரொம்ப ஒரு வருத்தமான சம்பவம் இந்தியாவில் வந்து நடந்திருக்கு. பயங்கரவாதத்தை எந்த சூழலையும் நம்ம ஏற்றுக்கவே முடியாது. 2008 மும்பை தாக்குதலுக்கு பிறகு, 2019 புல்வாமா அட்டாக்குக்கு பிறகு ஒரு மோசமான சம்பவம் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வந்து நடந்திருக்கு. பெஹல்காம் பகுதியில் பைசரன் வேலி அப்படிங்கிற இடத்துல வந்து நேற்று மத்தியானத்துக்கு மேல ஒரு தீவிரவாத தாக்குதல், பயங்கரவாத தாக்குதல் வந்து நடந்திருக்கு. அதுல 26 ஆண்கள் வந்து இறந்து போயிருக்காங்க. இந்த பகல்காம்ல இருந்து இந்த பைசரன் வேலிக்கு வந்து நடந்து கூட வரலாமா, இல்ல குதிரை கூட வரலாமா? அந்த வேலியை ரொம்ப அழகா இருக்குங்கிறாங்க. அந்த பைன் மரங்களா இருக்கும். அங்கிருந்து பார்த்தாலே அந்த மலையோடைய அந்த உயரமா இருக்கட்டும், அந்த பறந்து விரிந்த இயற்கை காட்சிகளா இருக்கட்டும், கண்கொள்ளா காட்சியா இருக்கும்லாம் சொல்றாங்க. அங்கதான் நிறைய டூரிஸ்ட் வந்து போயிருக்காங்க. 2 வெளிநாட்டினரும் இருந்திருக்காங்க அந்த கொல்லப்பட்டதுல. ஒருத்தர் வந்து ஐக்கிய அரபு அமீரகத்தை சேர்ந்தவர், இன்னொருத்தர் வந்து நேபாளத்தை சேர்ந்தவர். இவங்க எல்லாரும் குடும்பத்தோட வந்து போயிருந்திருக்கப்பதான் தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள் வந்து கொண்டிருக்காங்க. குறிப்பா வந்து எந்த மதம்னு கேட்டு கொன்னதா வந்து அதுல கொல்லப்பட்ட மஞ்சுநாத்துடைய மனைவி வந்து சொல்றாங்க. என்னையும் கொண்டுன்னு கேட்குறப்ப போய் இங்கே நடந்த மோடி கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கனவு வந்து சுட்டு கொண்டதாக அவங்க வந்து சொல்றாங்க. ரொம்ப அதிர்ச்சியாக அந்த காட்சிகள் பார்க்குறப்பே ரொம்ப நமக்கே பயமா இருக்கு, ரொம்ப பதட்டமாகவும் இருக்கு. ஆமா, ஒரு கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம் தான் அங்க நடந்திருக்கு. உலகம் முழுக்க இருந்து கண்டனங்கள் வந்துட்டு இருக்கு. அந்த பகுதி வந்து பச்சை புல்வெளிகள், அந்த மரங்கள் நிறைந்த ஒரு மினி சுவிட்சர்லாண்ட்லாம் சொல்றாங்க. இப்போ அது ரத்தக்கரை அங்க படிஞ்சிருக்கு. இது வந்து கடுமையான கண்டனத்துக்குரியதுன்னு உலக தலைவர்கள்ல இருந்து இங்க உள்ளூர் தலைவர்கள் வரையும் எல்லாருமே பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா வருண், பிரதமர் மோடி 2 நாள் சுற்றுப்பயணமாக சவுதி அரேபியா போயிருந்தாரு. அந்த பயணத்தை பாதிரியே முடிச்சுட்டு இந்தியா வந்திருந்தாரு. இந்தியா வந்த உடனேயே ஒரு அவசர ஆலோசனைலாம் வந்து மேற்கொண்டாரு. ஆமா, ஏர்போர்ட்லேயே வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், அப்புறம் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவலோட ஒரு மீட்டிங், அது முடிச்சுட்டு கேபினெட் மீட்டிங்குமே நடந்திருக்கு. அதில் வந்து இது நாள் வரையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டெரரிசம்க்கு எதிராக என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் போயிட்டு இருக்குன்னு பிரதமர் மோடி வந்து கேட்டதாகவும், அதுக்கு நிறைய தகவல்கள் வந்து அமைச்சர்கள் வந்து கொடுத்ததாகவும் சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறதையும் அங்கே பேசினதாக சொல்கிறாங்க. இப்போ டெல்லியிலையும் செக்யூரிட்டி டைட் பண்ணியிருக்காங்க. நிறைய சுற்றுலா தலங்கள்லையும் செக்யூரிட்டிஸ் வந்து டைட் பண்ணியிருக்காங்க. ஆமாம், எந்த காரணத்துக்காகவும் அந்த பயங்கரவாதிகளை நாங்கள் விட மாட்டோம்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நேற்று நைட்டு அமித்ஷா வந்து அங்கே கிளம்பி போனார். இன்னைக்கு காலையில இருந்து இறந்து போனவங்களாம் அஞ்சலி வந்து செலுத்தினாரு. அங்கேயே உமர் அப்துல்லா உள்ளிட்ட முக்கியமான அதிகாரிகள் கூப்பிட்டு ஆலோசனை நடத்தினாவும் சொல்றாங்க. அந்த மாநில முதல்வர் உமர் அப்துல்லா இது மனிதாபிமானமற்ற செயல், எந்த காரணத்தாவது ஏத்துக்கவே முடியாதுங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. ஆமா, எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வந்து ஒரு மனிதாபிமானமற்ற ஒரு கோழையான ஒரு செயல், நிச்சயம் அரசாங்கத்துக்கு வந்து பொறுப்பு எடுத்துக்கணுங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காரு. ஆமா, அவருமே வந்து ராகுலுமே வந்து அமித்ஷாவோட உமர் அப்துல்லாவோடலாம் தொலைபேசி வாயிலா பேசினதா சொல்றாங்க. அவரும் கிளம்பி வந்திருக்காரு வெளிநாட்டு பயணத்துல இருந்து. இதுக்கிடையில உமர் அப்துல்லா வந்து என்ன சொல்லும் போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரீசன்ட் டைம்ஸ்ல சுற்றுலா பயணிகள் மீதோ இல்லை பொதுமக்கள் வந்து அங்கே கூடுற இடத்துல இந்த மாதிரியான மோசமான தாக்குதல்கள் நடக்கலை அப்படின்னு சொல்றாரு. பட் இப்போ வந்து நடந்திருக்கு. அதுவும் வந்து ஒரு சுற்றுலா தலம் அப்படிங்கும்போது அதை சுற்றி வந்து நிறைய பாதுகாப்பு இருக்கணும், ஏன் இல்லைங்கிற கேள்வியும் வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா மார்ச் 27ஆம் தேதி 4 காவல்துறை அதிகாரிகள் சுட்டுக் கொல்லப்படுறாங்க. ஏப்ரல் 7ஆம் தேதி உள்துறை அமைச்சர் அமித்ஷா மீட்டிங் வந்து போறாரு, ரிவ்யூலாம் கண்டக்ட் பண்றாரு. இப்போ ஒரு 10-15 நாள் கூட ஆகல, ஒரு மிகப்பெரிய தீவிரவாத தாக்குதல் வந்து அந்த பகல்காம்ல வந்து நடந்திருக்கு. நிச்சயம் ஒரு செக்யூரிட்டி டைட் பண்ணப்படலை அந்த இடத்துல அப்படின்னா. ஏன்னா அமர்நாத் அந்த யாத்திரை அந்த பகுதியில தான் அது இருக்கு. சுமார் 100 கிலோமீட்டர் 170 கிலோமீட்டர்லாம் இருக்கு. அப்ப அங்க ஒரு காவலர் கூட இல்லையா, ஒரு ராணுவத்தியோட இல்லையாங்கிறதான் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கிற அந்த மக்களும் கேட்கறாங்க. ஆமா, இங்கே தமிழ்நாட்டில இருந்து போன சிலருமே வந்து காயமடைஞ்சிருக்கதா சொல்றாங்க. முதல்வர் ஸ்டாலின் வந்து அதிகாரிகள்லாம் அனுப்பி வச்சு அங்க பார்வையிட சொல்லியிருக்காரு. இதுக்கிடையில வந்து தமிழர்கள் தாக்கப்பட்டது வந்து ரொம்ப வருத்தம் அளிக்குது, இந்த இதுக்கும் கண்டனம் பதிவு பண்றேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு மு.க. ஸ்டாலின். குடியரசுத் தலைவர் எல்லாருமே கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் அரசு என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கும் இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு இந்த சம்பந்தம் இல்லைங்கிறத அவங்க வந்து குறிப்பிடுறாங்க.
இந்த சம்பவத்தை யார் பண்ணியிருக்கான்னு இப்ப தகவல் வந்திருக்குன்னா லக்ஸரை தைபாவுடைய தி ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட்ங்கிற அமைப்பு தான் பண்ணியிருக்கா தகவல் வெளியாகிக்கிட்டு இருக்கு. ஆனா மத்திய அரசாங்கம் சரி நாங்க நிச்சயம் விடவே மாட்டோம், யார் பண்ணியிருந்தாலும் சரி நாங்க டைட் பண்ணி பிடிச்சிடும் வராங்க. அது முழுக்க முழுக்க காடுகள் நிறைந்த பகுதிங்கிறதுனால ட்ரோன் மூலமாக, ஹெலிகாப்டர் மூலமாக, மோப்ப நாய்கள் மூலமாக இப்ப தேடுதல் வேட்டைகள் தீவிரமா போயிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. ஆனா முன்னாள் ராணுவ வீரர் வந்து பயங்கரமா கொந்தளிச்சிருக்காரு. அவர் வந்து சொல்றதுக்கு காரணமே இந்த அக்னிபத் திட்டத்தினால நிறைய பேர் வந்து குறைஞ்சிட்டாங்க ராணுவத்துல, அதுவே இது ஒரு மிகப்பெரிய காரணம்லாம் சொல்லி பேசியிருக்காரு. ஆமா, அவர் வந்து 1,80,000 பேர் பற்றாக்குறையா இருக்கு, இவங்க வந்து ஜாகுவார் கார் வச்சிருக்காங்க, அது வச்சிருக்காங்க, இது வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு டிபேட்ல தான் வந்து பேசியிருக்காரு. அந்த அந்த வீடியோ பயங்கர வைரலா வந்து போய்கிட்டு இருக்கு. பாதுகாப்பு குறைபாடு இருக்குன்னு சொல்லிட்டு முன்னாள் ஒரு ராணுவ ஜெனரலே சொல்றது ரொம்ப அதிர்ச்சியா தான் இருக்கு. இன்னும் போக நிறைய அப்டேட்லாம் வரும், நிச்சயம் நம்ம வந்து ஷோல சொல்லுவோம். மகாராஷ்டிரா முதல்வர் தேவேந்திர ஃபட்னாவிஸ் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு சில கேள்வியெல்லாம் கேட்டிருக்காரு. ஏன்னா நேற்று வந்து அவர் ஸ்டாலின் வந்து சில பதிவு போட்டிருந்தாரு, அதில் சில கேள்விகள் இருந்தது. அதில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த மாதிரி ஃபட்னாவிஸே இப்போ ஹிந்தி முக்கியம்னாரு, இப்போ அவரே முக்கியம் இல்லை, மூன்றாவது மொழி முக்கியம் இல்லைங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. இப்போ எல்லா மாநிலங்களுக்கும் அவர் சொல்றத நீங்க சொல்லுவீங்களான்னு மோடியை நோக்கி ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. அதுக்கு வந்து இப்ப தேவேந்திர ஃபட்னாவிஸ் ஒரு எதிர்கேள்வி கேட்டிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க ஏன் பன்மொழி கத்துக்கணும்னு நினைக்கிறவங்களை பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி. அதே மாதிரி ஹிந்தி கத்துக்கணும்னு விரும்புனாங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை, இங்க ஹிந்தி கட்டாயம் இல்லை, நாங்க மகாராஷ்டிரால நாங்க சொல்லிட்டோம். ஆனா ஃபர்ஸ்ட் அவர் தான் சொன்னார் ஹிந்தி வந்து மூன்றாவது மொழியா கட்டாயமா படிக்கணும்னு. இப்ப கட்டாயம் இல்லைன்னு சொல்லிட்டோம், தமிழோ மலையாளமோ எது வேணா படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதுல போட்டிருக்காரு அந்த பதிவு. தமிழோ மலையாளமோ தெலுங்கோ படிக்கலாம், ஆனா அதற்கான ஆசிரியர்கள் தான் இருக்க மாட்டாங்க, இந்திய ஆசிரியர்கள் மட்டும் தான் இருப்பாங்க. அதை அவர் சொல்லல, சொல்லாம மறைச்சிட்டாரு. இந்த கேள்வியை கேட்டிருக்காரு, ஏன் ஹிந்தி படிக்கணும்னு நினைக்கிறவங்களை பார்த்தா உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கிறாரு. ஓகே, நேத்து வந்து முதலமைச்சர் தலைமையில ஒரு நூல் வெளியீட்டு விழா நடந்தது. வாழ்வே வரலாறு, நீதி கட்சியுடைய தலைவர் பி.டி. ராஜனுடைய வாழ்க்கை வரலாறு குறித்த புத்தகம் தான் அது. இவர் யாருன்னா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுடைய தாத்தா தான். அவர் நீதி கட்சி தலைவராக இருந்திருக்காரு. அவருடைய புத்தக வெளியீட்டு விழாவில் பிடிஆர் கலந்துக்கிட்டாரு, ஸ்டாலின் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஏன்னா உண்மையில தான் வந்து பிடிஆர் தமிழ்நாடு சட்டமன்றத்திலேயே கூடலூர் எம்எல்ஏ வந்து கேட்டப்ப யார்கிட்ட நிதி இருக்கோ, யார்கிட்ட அதிகாரம் இருக்கோ, யார்கிட்ட திறன் இருக்கோ அவங்கள்ட்ட நீங்க கேளுங்கன்னு சொன்னது பெரிய சர்ச்சையா மாறிச்சு. எதிர்கட்சிகள்லாம் பார்த்தீங்களா, உள்ளுக்குள்ள இருக்க ஒருத்தர் இவ்வளவு கும்பிடுறாரு, அது காரணம் அந்த ஆடியோ தான்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவருடைய வந்து அதிகாரம் குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்லாம் சொன்னாங்க. இந்த சூழல தான் இந்த புத்தக வெளியீட்டு வந்து நடந்தது. முதலமைச்சர் வந்து கலந்துக்கிட்டு எல்லாருமே இங்க திராவிட வாரிசு தான் அப்படின்லாம் வந்து பேசினாரு. பிடிஆருடைய வாரிசும் நான் தான், நம்ம எல்லாருமே இங்க திராவிட வாரிசு தான் சொன்னவர். பிடிஆருக்கு வந்து ஒரு அட்வைஸ் வந்து கொடுத்திருக்காரு. பழனிவேல் தியாகராஜ அமைச்சருக்கு வந்து ஒரு அட்வைஸ் கொடுத்திருக்காரு மேடையில. நீங்க வந்து ஒரு சொல்லாற்றல், உங்களுடைய வாத திறமைங்கிறது ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும், உங்க சொல்லாற்றல்ங்கிறது ரொம்ப பலமா இருக்கணும், இதெல்லாம் பலவீனமா வந்து மாறிடக்கூடாது. நான் ஒரு அறிவியலை நான் வந்து சொல்லுவேன், அதை நீங்க அர்த்தத்தோட ஆழத்தை நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நான் வந்து நம்புறேன், ரொம்ப கவனமா பேசுங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஆமா, அதுவும் வந்துட்டு கூட்டத்துல கட்டுச்சோறு அவுத்து விட்டுறாதீங்கிறதான் ஸ்டேட்மெண்ட். எதிர்கட்சிகள் வந்து வெறுவாயம் மெல்லுகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு அவலை கொடுத்துறாதீங்க வாயில அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. எப்பவுமே என் மேல மரியாதை வச்சிருக்கவர் தான் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. அதை திரும்ப பேசும்போது பிடிஆருமே என்னோட வழிகாட்டி முதலமைச்சர் தான் அப்படின்லாம் சொல்லி ஒரு பதில் சொல்ற மாதிரியும் பேசியிருந்தாரு. இதுக்கிடத்துல அமைச்சர்களை பத்தி பேசும்போது அமைச்சர் துரைமுருகன் அவர் வந்து 1996, 2001 அப்போ பொதுப்பணித்துறை அமைச்சரா இருந்தாரு. அந்த டைம்ல சொத்து குவிப்பு வழக்கு ஒண்ணு போடப்பட்டுச்சு அதிமுக அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம். 2007 வேலூர் சிறப்பு நீதிமன்றம் அவர் மகன் மனைவி எல்லாரும் மேலேயும் போட்டிருந்தாங்க, எல்லாரையும் விடுவிச்சுட்டாங்க அந்த வழக்குல இருந்து. அது திரும்ப 2013 அதிமுக ஆட்சியில மேல்முறையீடு போயிருந்தாங்க லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பா உயர்நீதிமன்றத்துல. அந்த வழக்குல இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த விடுவிப்பு உத்தரவு இருக்குல்ல அதை ரத்து பண்றோம், திரும்ப 6 மாசத்துக்குள்ள வேலூர் சிறப்பு நீதிமன்றம் இதை விசாரிச்சு ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, இன்னொரு அமைச்சருக்கு செக்கு வந்திருக்கு திமுகல. ஓகே, தமிழ்நாடு சட்டமன்றத்துல மிக முக்கியமான அறிவிப்பு வந்து வெளியிட்டாரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பாவேந்தர் பாரதிதாசன் நமக்கு தெரியும், சட்டமன்றத்துல திராவிட பாவேந்தர் பாரதிதாசன் வந்து குறிப்பிடுறாங்க, திராவிடத்தோட வந்து சேர்த்துக்கிட்டாங்க. சரி, ஓகே, அவரோட நினைவாக ஏப்ரல் 29 மே 5 வரைக்கும் தமிழ் வார விழா கொண்டாட போனாங்கன்னா தமிழ்நாடு அரசின் சார்பாக. ஓகே, அதே மாதிரி சட்டமன்றத்துல பேசும்போதும் இப்ப சொல்லியிருக்காரு, ஒன்றிய அரசுக்கு வந்து துணை நிற்போம் இந்த ஜம்மு காஷ்மீர் விவகாரத்துல அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. வர்ற வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை
துணைவேந்தர்கள் மாநாட்டை உதயர் வந்து கூட்டியிருக்காரு தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி. அதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காரு. அந்த விழாவை தொடங்கி வைக்க போறவரே துணை ஜனாதிபதி தான், ஜெயதீப் தங்கர் தான். அதனால எல்லா துணைவேந்தர்களும் வருவாங்கன்னு அவங்க வந்து நம்புறாங்களாம். 25ஆம் தேதி தெரியும். ஆமா, அது வேற திரும்பியும் பேசியிருக்காரு துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர். அவர் என்ன சொல்றாருன்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இருக்கிற நாடாளுமன்றத்தோட வேற எந்த மன்றமும் எதுவுமே மேலானது கிடையாது அப்படிங்கிற திரும்ப இன்னொரு விழாலையும் பேசியிருக்காரு. இப்போ இந்த துணைவேந்தர் மாநாட்டில் என்ன பேசுவாருன்னு தெரியல, இது மாதிரி ஏதாவது எடுத்துட்டு வராரான்ட்டு. இதுக்கிடையில ஆளுநர் RN ரவி தரப்புல இருந்து ஆளுநர் மாளிகையில இருந்து ஒரு அறிக்கை வெளியாயிருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாநில அரசோட ஆளுநர் மாளிகைக்கு ஒரு மோதல் போக்கு இருக்க மாதிரியே இங்க வந்து சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இந்த துணைவேந்தர் மாநாடுங்கிறது எப்பவுமே நடக்கிறது தான், வழக்கமா நடக்கிறது தான். இதுக்கும் அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கெல்லாம் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காரு. ஓகே, அப்ப அவர் போல நடத்திட்டு போயிருக்கலாம்ல. ஜெகதீப் துணை தன்கர் ஜனாதிபதி சந்திச்சு ஆலோசனை வாங்கிட்டு அவருக்கு கெஸ்டா கூப்பிட்டு வர்றாரு. அவர் வேற இந்த நேரத்துல உச்சநீதிமன்றத்தை எதிர்த்து கடுமையா பேசிக்கிட்டு இருக்காரு. அவரை கரெக்டா இங்க கூட்டிட்டு வர்றாருன்னா என்ன. UPSC தேர்வு முடிவுகள் வெளியாகி இருக்கு. டாப் 50 இடத்துல 5 தமிழ் மாணவர்கள் வந்திருக்காங்க. நமக்கு எல்லாமே ஒரு பெருமை. 23வது இடத்துல சிவச்சந்திரன்கிற நபர் வந்து இடம் பிடிச்சிருக்காரு. அதே மாதிரி தமிழ் வழியில எழுதின விருதுநகரை சேர்ந்த காமராஜ்ங்கிறவரும் வந்து வெற்றி பெற்றிருக்காரு. சங்கர் பாண்டியராஜன் வந்து வெற்றி பெற்றிருக்காரு. எல்லோருக்கும் வந்து பெரிய வாழ்த்துக்களை நம்ம வந்து சொல்லிக்கலாம். மொத்தம் தமிழ்நாட்டை சேர்ந்த 57 பேர் வந்து பாஸ் பண்ணிருக்காங்க. போன டைம் வந்து 45 பேர் தான், இந்த டைம் வந்து 57 பேருங்கிறது நமக்கு எல்லாமே ஒரு பெருமையான விஷயம் தான். ஆமா, நான் முதல்வன் திட்டம் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லியும் சொல்றாங்க. நான் முதல்வன்ல அந்த ஊக்கத்தொகை வாங்கினா 50 பேர்ல வந்து வென்றிருக்காங்கன்னு வந்து குறிப்பிடுறாங்க. ஒரு நல்ல விஷயம் தான். நான் முதல்வன்கிறது ரொம்ப கண்டிப்பா ஒரு நல்ல திட்டம், நல்ல முன்னெடுப்பு அது. அதே மாதிரி இந்திய அளவுல முதலிடம் வந்து சக்தி தூபே அப்படிங்கிற ஒரு பெண் வந்து இடம் பிடிச்சிருக்காங்க முதலிடத்தை. அதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவங்க பேரண்ட்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஃபுல் நேரம் ஃபுல் உழைப்புன்னு அவங்க உழைச்சதுக்கு தான் இது காரணம். இந்த கிரெடிட் எதுவுமே நாங்க எடுத்துக்க விரும்பல, அவங்களுக்கு மட்டுமே சேரணும் அப்படின்னு சொல்லிலாம் பேட்டிலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இவங்க உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவங்க தான் இந்த சக்தி தூபே. அதே மாதிரி நமக்கு பிடிச்ச எழுத்தாளர் நீரதிகாரம் எழுதிய வெண்ணிலா மேடத்துடைய மகள் இந்த UPSC எக்ஸாம்ல 546வது இடத்தை வந்து வாங்கி அவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க. கவின் மொழி எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் வந்து சொல்லிக்கலாம். ராகுல் காந்தி அமெரிக்காவில் போயிட்டு மகாராஷ்டிரா தேர்தலில் நிறைய குளறுபடிகள் நடந்துச்சு அப்படின்லாம் பேசியிருந்தாரு. நம்மளும் அதை பற்றி சொல்லியிருந்தோம். இப்போ தேர்தல் ஆணையம் அவரோட பேச்சுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க, இதை நிராகரிச்சிருக்காங்க. இது அடிப்படை ஆதாரமே இல்லாமல் அவர் வந்து பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க தேர்தல் ஆணையம். ஓகே, அதே பிரியா காந்தி என் ஹஸ்பண்டு கிட்ட அமலாக்கத்துறை சம்பந்தமே இல்லாம பல கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க, இதெல்லாம் ரொம்ப தப்புங்கிற மாதிரி வந்து அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் JD Vance இந்தியா வந்திருக்காரு. அவர் வந்து சுற்றுலா இடங்களுக்குலாம் தான் போய்கிட்டு இருக்காரு. அந்த சூழ்நிலை இந்த மாதிரி ஒரு சம்பவம் இந்த பகல்காமில் நடந்ததை ரொம்ப கண்டிச்சிருக்காரு. என் சார்பாக மனைவி சார்பாக நம்ம வந்து கண்டனம் வந்து தெரிவிச்சுக்கிறோம். இந்திய அரசாங்கத்துக்கு உறுதுணையாக இருப்போங்கிறதையும் JD Vance வந்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அவர் பேசும்போது ஃபியூச்சர் இஸ் AI அப்படின்னு பிரதமர் மோடி பேசின மாதிரியே இவரும் சொல்லியிருக்காரு. இந்த 21st செஞ்சுரியோட ஃபியூச்சரே இந்தியா அமெரிக்காவோட அந்த ஒத்துழைப்பை நம்பி தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் பேசியிருக்காரு. ரொம்ப கண்டிக்கத்தக்க ரொம்ப ஒரு மோசமான சம்பவம் இந்தியாவில் வந்து நடந்திருக்கு. இந்த சூழல் நம்ம வந்து ட்விட்ஸ் மீம்ஸ் எல்லாம் வந்து பேச வேணாம். எப்பேற்பட்ட ஒரு இடர்பாடுகள் வந்தாலுமே நம்ம அதில் இருந்து மீண்டுகிட்டு தான் இருக்கும். அது இயற்கை இடர்பாடாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி கொடூரமான மிருகங்கள், இந்த பயங்கரவாதிகள் தாக்குதல் இருந்தாலும் சரி, மீள்வோம் அதிலிருந்து. அதனால நம்ம இந்திய மக்களுக்கு மீள்வோங்கிறதே நம்ம வந்து சொல்லிட்டு நம்ம முடிச்சுக்கலாம். நிச்சயம் மீள்வோம். சட்டத்தை முன்னாடி அந்த பயங்கரவாதிகள் தண்டிக்கப்படணுங்கிறது எல்லாரோட ஆசையும். அதுக்கான எல்லா முயற்சிகளும் இந்த அரசாங்கம் எடுக்கும் நம்ம வந்து நம்புவோம். நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஜூனியர் விகடனில் தொடராக வந்து மக்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை உருவாக்கிய எழுத்தாளர் லட்சுமி சரவணகுமாரின் 2ஆம் ஆட்டம் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்போதே விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி 2ஆம் ஆட்டத்தை உடனே கேளுங்க.